நம்ம ஆளுகளை அடிப்பின்றாங்க என்ன. அண்ணே உங்க உசுருக்கு பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணிக்க. போலீஸுக்கு போன் பண்ணா. எல்லாரையும் அடிச்சு வரட்டீங்க. விடுங்கயா, அவன் கொலை பண்ணிருக்கான். அவனுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குறீங்களா? ஊரே சொன்னது பார்த்தாதியா. சட்டம் சொல்லணும், சாட்சி சொல்லணும். அது வரைக்கும் ஒரு கேண்டிடேட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது எங்களோட கடமை. ஹலோ, ஆப்பு மன்னன் பேசுறேன். நீ மொட்டை என் கையில கிடைச்ச ஊர்க்காரங்க என் குடும்பமே தான் இருக்கிறாங்க. நான் உன்னை உயிரோட இருப்பேன்டா. நான் கிடைச்சா சரி, உன் மச்சான் கிடைச்சா? டேய், என்னடா சொல்ற? பின்வாசல் சாவி துவாரத்துல வந்து பாரு. ஏய், ஓபன் க்ளோஸ். டேய், வரேன்டா வெளிய. டேய், அருவாளையடா. ஏய், நீ வெளிய வந்தனா உன்னை உயிரோட கொளுத்திடுவாங்க. நான் தான் உள்ள வரணும். கதவை திறக்க சொல்லு. கதவை திறக்கடா. எங்கடா அவன்? மச்சான் மேல அவ்வளவு பாசமோ? என்னடி நக்கலா? எனக்கு அவன் தான் வேணும். அந்த நான் தான் கொல்லிட நினைச்சு ஊர் ஜனங்க என்ன எதிர்த்து நிக்கிறாங்க. அவன் கிடைச்சா போதும். அவன் முகத்தை இந்த முட்டா ஜனங்க காமிச்சு நம்ப வச்சு நான் ஓட்ட வாங்கிடுவேன், ஜெயிச்சிடுவேன். எங்க அவன்? அப்ப இந்த சொத்து பத்திரத்துல கையெழுத்து போடு. சொத்தா? உன் மொத்த சொத்தையும் உன் தங்கச்சி பேருக்கு மாத்தி எழுதி இருக்கு. இதுல கையெழுத்து போடு, உன் மச்சான் அனுப்பிடுறேன். எது? தங்கச்சி பேர்ல சொத்தா? நியாயமா பார்த்தா என் பேருக்கு தான் எழுதி வாங்கணும். ஆனா உனக்கு எனக்கு தான் எந்த சம்மந்தமும் இல்லையே. நாளைக்கு நீ நான் உன்னை மிரட்டி எழுதி வாங்கிட்டேன்னு சொல்லிட்டேன்னா உங்க ஊருக்காரங்க நம்பிடுவாங்கல்ல. அதான் இன்னைக்கு உன் தங்கச்சி பேருக்கு, நாளைக்கு என் பேருக்கு. எப்படி செல்லம்? போடு செல்லம். கையெழுத்து போடுறியோ இல்லை உண்மையிலே உன் மச்சான கொளுத்துவா? நான் போடு. அண்ணே, இது சொத்து சமாச்சாரம்ண்ணே, கொஞ்சம் பார்த்து கையெழுத்து போடுங்கண்ணே. டேய் அறிவு கெட்டவனே, இது பரம்பரை சொத்து. இதுல நான் கையெழுத்து போட்டா மட்டும் பத்தாது, என் தும்பியும் போடணும். அப்பதான் இது செல்லும். ஆனாலும் நான் ஏன் கையெழுத்து போட்டேன்னு தெரியுமா? இதை வச்சு அவன் நாக்கு வலிக்கிறதுக்கு. டேய், குடிங்கடா அவனாங்க. நான் வரேன். சொத்து போலாம். எடுத்துக்கடா, அவனை அடிச்சு கொண்டாதுங்க. இந்த முகத்தை ஊருக்கு காட்டணும். ஏண்டா வினயம் பிடிச்ச பயல. அண்ணே, உங்க மச்சான காட்டி விட்டு என்ன மாட்டி விட்டு போயிட்டா. என்ன வைக்க அரிப்பு உசுறு போகுதுன்னு. நடைபெற்ற சிவகங்கை தொகுதி சட்டமன்ற தேர்தலில் திருமதி வைரம் அவர்கள் தன்னை எதிர்த்து நின்ற உடையப்பாவை விட 1,50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். எதிர்த்து நின்ற உடையப்பா முதன்முறையாக டெபாசிட்டை இழந்தார். ரெண்டு கை இல்லாதவனுக்கு பொண்டாட்டியா வாழ ஆசைப்படுறியா? ரெண்டு கால் இல்லாதவனுக்கு பொண்டாட்டியா வாழ ஆசைப்படுறியா? இல்ல ரெண்டு கையும் ரெண்டு காலும் இல்லாத முண்டத்துக்கு பொண்டாட்டியா வாழ ஆசைப்படுறியா? செத்தாவ வண்டி ஏடுறோம். இந்த உடையப்பா இன்னைக்கு தோத்த நாள். அந்த சிவகாசி இன்னைக்கு செத்த நாள். பெட்ரோல வண்டியில ஏத்துக்கடா. ஏய் கிளவே, எங்கடே வா? யாத்தா என்ன இப்படி? எங்கடே சிவகாசி? எங்க? ஐயா, அரே வீட்டுக்கு வந்து 2 நாள் ஆச்சு. ஆளவே காணோம் ஐயா. டேய், தேப்பு தேடுறானோ? கிளம்புங்கடா. சீக்கிரம் போடா. அம்மா, உன் மக ஜெயிச்சிட்டா. என்னம்மா இதெல்லாம் போட்டுட்டு பழைய அம்மாவா வந்து நில்லு. அம்மா வைரா. அம்மா அம்மா வைரா, தள்ளு தள்ளு. அம்மா சொத்தை எல்லாம் நம்ம தங்கச்சி பேருக்கு மாத்தி எழுதியாச்சு. இனி கவலை இல்ல. என்ன சொத்தப்படி? என்ன சொல்ற? அம்மா, அண்ணன் உடையப்பனே தங்கச்சி பேருக்கு சொத்தெல்லாம் மாத்தி எழுதிருச்சு. எப்படிப்பா? முத்தப்பா வந்து கையெழுத்து போடணும்ல. முத்தப்பா வந்தாச்சு, கையெழுத்து போட்டாச்சு. என்னது? முத்தப்பா வந்துட்டானா? கேக்குதா வெடிச்சத்தா? அம்மா முத்தப்பா நம்மள பார்க்க வந்துகிட்டே இருக்கியா? அண்ணே, என்னது நின்னுட்டு இருக்கீங்க? வைரம், ஆரத்தி ரெடி பண்ணு. அண்ணே, உங்க தம்பி முத்தப்பா வந்துட்டானே. என்னது? முத்தப்பாவா? அது மட்டும் இல்ல, பத்திரத்துல உங்க தம்பியும் கையெழுத்து போட்டு சொத்தெல்லாம் உங்க தங்கச்சிக்கு போயிடுச்சுனே. டேய், எடுறா வண்டி.
வைரா